இன்னைக்கு சோஷியல் மீடியா, டிஜிட்டல் மீடியா வந்த உடனே இதில் இவர்கள் ஆற்றுகிற அந்த எதிர்வினையெல்லாம் ரொம்ப அசிங்கமாகவும், அருவருப்பாகவும், தராதரம் இல்லாமல், கெட்ட வார்த்தையும், தேவையற்றதாகவும், யார் எதிர்கருத்து சொன்னாலும், விமர்சித்தாலும் அவர்களுடைய தனிப்பட்ட விதத்திலும், அவர்களுடைய குடும்பம், பெற்றோர், மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் தாக்குற ஒரு அசிங்கமான, அருவருப்பான கலாச்சாரம் வந்திருக்கு. இதை கற்றுக் கொடுத்த கட்சி யாருன்னு நமக்கு தெரியும். அவர்கள் மட்டும்தான் இதை செய்துட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா, இப்போ புதுசாக வந்த நடிகர் விஜயோட கட்சியும் இதை சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கருத்துக்கள் பதிகிற வார்த்தைகளையும் அந்த கோணத்தையும் பார்த்தாலே இது எந்த கட்சின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்தியாவிலேயே இரண்டே கட்சிகள். ஒன்று RSS பாஜக பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கற்றுக் கொடுத்த இந்த அருவருப்பான சமூக ஊடக வியூகத்தை இப்போ அப்படியே பின்தொடர்கிறார்கள் தாவேகா விஜயனுடைய ஆதரவாளர்கள். தனது காரை உணவகத்திற்கு செல்லும் போது முன்னதாக இருந்த வீட்டினோட வாசல்ல அவர் தனது காரை பார்க் செய்து விட்டு சென்றிருக்கிறார். அப்போது அந்த வீட்டினோட உரிமையாளரோட வாகனங்களை எதுவுமே எடுக்க முடியாமலும் உள்ளே செல்ல முடியாமலும் அவர் அவஸ்தைப்பட்டிருக்கிறார். அதன் பின்னர் அவர் ரொம்ப நேரமாக அவர் யாராவது சுற்றி நின்று கார் யாரும் எடுக்க வந்திருக்கிறார்களா என்று பார்த்தபோது யாருமே எடுக்க வராததால ஆத்திரத்துல அந்த வீட்டினோட உரிமையாளர் அந்த கார் கண்ணாடியை கல்லால் அடித்து உடைத்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக போலீசார் ஒரு வழக்கு பதிவானது செய்யப்பட்டு தற்போது விசாரணையை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள்.